இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முறை என்னுடைய பங்கின் மறைக்கல்வி குழந்தைகளை அருகில் இருக்கின்ற வண்டலூர் ஜூவுக்கு அழைத்து கொண்டு போயிருந்தேன். அந்த பிள்ளைகள் மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அங்கிருக்கின்ற விலங்குகள், பறவைகள், ஊர்வன எல்லாவற்றையும் கண்டு துள்ளி குதித்து ஆர்வத்தோடு ஓடி ஓடி பார்த்து கொண்டிருந்தார்கள். சில பிள்ளைகள் என்னோடு பல இடங்களுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓணான் ஒன்று இருந்தது. அந்த ஓணானை பார்த்தவுடனே ஒரு மாணவன் சொன்னான், அதோ பர்றா ஓணான், ஓணா ஓணா அப்படின்னா. இன்னொருத்த சொன்னான், அது ஓணா இல்லை பச்சோந்தி பச்சோந்தி அப்படின்னா. ஃபாதர், அது பச்சோந்தி தானே ஃபாதர்? இல்லை அது ஓணான் தானே ஃபாதர்? நான் சொன்னேன், ஆமா அது பச்சோந்தி. பச்சோந்தினா கலர் கலரா மாறுமா ஃபாதர்? ஆமா, பாருங்க, அந்த இலை மீது அமர்ந்து கொண்டிருக்கிற பச்சோந்தி என்ன கலர்ல இருக்கு? பச்சை நிறத்தில். அந்த மணல் பரப்பின் மீது இருக்கின்ற அந்த பச்சோந்தி எப்படி இருக்கிறது? அந்த மணல் நிறத்தில் இருக்கிறது. வண்ணம் இடத்திற்கேற்ற மாதிரி, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை பெற்றதாக அந்த பச்சோந்தி இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் கூட இப்படிதான் சில நேரங்களில் தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிற பல பேர் இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகில் எண்ணங்களையும் ஆட்களுக்கு ஏற்றவாறு, மனிதர்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். உருவத்தை மாற்றுகிறவர்கள், உள்ளத்தையும் மாற்றுகிறவர்கள். ஆட்களுக்கு ஏற்றவாறு நடிக்கின்ற பச்சோந்தித்தனம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய திருவிழாவினுடைய நோக்கமாக 3 செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஒன்று துன்பம், இன்னொன்று மகிழ்ச்சி, மூன்றாவது மகிமை. இன்பமும் மகிழ்ச்சியும் இந்த மண்ணக வாழ்வை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இரவு பகல் என்று உண்டு. இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையும் என்று சொல்லி பல நேரங்களில் இவற்றிற்கான விளக்கங்களை நாம் பார்த்திருப்போம். இந்த இடத்தில் துன்பகரமான சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை, மரணத்தை அந்த இடத்தில் எடுத்துரைக்கின்றார். இதோ இந்த உலக மக்களினுடைய மீட்பிற்காக, மக்கள் செய்த அந்த பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பதற்காக மானிட மகன் துன்பப்பட போகிறார், பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார், சிலுவை மரணத்தை தழுவப் போகிறார் என்கிற செய்தியை வலியுறுத்துகிறது இந்த தோற்றமாற்ற விழா. மனித வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பாடுகளும் துன்பங்களும் இடர்பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இடத்தில் சீடர்கள் சொல்லுகிறார்கள், இதோ ஒரு மேகம் ஒன்று சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம், இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்கிற குரல் ஒலியை கேட்கிறோம். இதனுடைய அடையாளம் என்ன? இது யாரை குறிக்கிறது? இது யாரை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியையும் குறிக்கிறது இந்த தோற்றமாற்ற நிகழ்வு.
மகிழ்ச்சி என்பது சீடர்கள் பேசிக்கொள்ளுகிற விதம். ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைத்துக் கொள்வோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். தேவையில்லாமல் நம்ம சுற்றி திரிய வேண்டியதில்லை. பிரச்சனைகளில் தலையிட வேண்டியதில்லை. மாறாக இந்த இடம் ரொம்ப சொகுசா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. மகிழ்ச்சியோடு இருக்கிறது. எனவே நாம் இங்கே தங்கிவிடலாம். மகிழ்ச்சி. இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சிலவற்றை சாதிக்கிற போது, சிலவற்றை பெற்றுக்கொள்கிற போது, சிலவற்றை சம்பாதிக்கிற போது, திறமைகள் வெளிப்படுகிற போது மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மண்ணக உலகில் நாம் கொள்ளுகிற துன்பமும் நிரந்தரம் அல்ல, மகிழ்ச்சியும் நிரந்தரம் அல்ல. 3வது இலக்கை நோக்கி நகர இன்றைய நாளினுடைய திருவழிபாடும் திருவிழாவும் நமக்கு அழைப்பு தருகிறது. அதுதான் மகிமை, கடவுளின் மாட்சி. அது விண்ணக வாழ்வை குறிப்பது. மண்ணக வாழ்வை குறிப்பது இந்த துன்பமும் மகிழ்ச்சியும். விண்ணக வாழ்வை குறிப்பது மகிமையும் மாட்சியும். மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவருடைய முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. அப்பொழுது அந்த மேகத்தினின்று ஒரு குரல், இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர், இவருக்கு செவி சாயுங்கள். அது விண்ணக மாட்சியை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. விண்ணக வாழ்வை குறிப்பதாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த மண்ணக வாழ்க்கையிலிருந்து, இந்த இன்ப துன்பமான வாழ்க்கையிலிருந்து விண்ணக வாழ்வை நோக்கி நகர்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாட்சியை நோக்கி, மகிமையை நோக்கி நாம் நகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையினுடைய முடிவு, நிறைவு அல்லது முழுமை என்பது அந்த விண்ணக மாட்சியில் தான் நிறைவு பெறுகிறது. இதை நோக்கி நகர்கிறவர்களாக நம் வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும். இந்த இடத்தில் மோசேவும் எலியாவும் வெளிப்படுகிறார்கள். மோசே பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக இருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களை தொகுத்து கொடுத்தவராக மோசே இருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களினுடைய முழுமையாக, நிறைவாக, பழைய ஏற்பாட்டினுடைய முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த இடத்தில் எலியா அந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறார். எலியா இறைவாக்கினரிலேயே பெரிய ஒரு இறைவாக்கினர். எலியா மீண்டும் வருவார் என்று இஸ்ராயேல் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் இந்த காட்சியின் வழியாக எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்பது தெளிவாகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய மகிமை பொருந்திய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்பங்களை எந்த மனநிலையோடு அணுகுகிறோம்? துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது. இயேசுவின் பாடுகளின் வழியாக அவருடைய வெற்றியான உயிர்ப்பு அடங்கியிருக்கிறது, விண்ணக வாழ்வு அடங்கியிருக்கிறது. நாமும் கூட இந்த மண்ணக வாழ்வின் பாடுகளை, இந்த மண்ணக வாழ்வினுடைய துன்பங்களை கடந்த பிறகு விண்ணக வாழ்வினுடைய மகிமையிலும் மாட்சியிலும் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாய் வாழப்போகிறோம். எனவே இந்த பேருண்மையை உணர்ந்து தியானித்து இந்த நாளின் இறை அருளுக்காக, ஆசிருக்காக, தூய ஆவியினுடைய வல்லமைக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு மகனாக, மகளாக இந்த நாளில் அங்கீகரிக்கிறார். ஆமீன்.